என் வாழ்க்கையில் பிள்ளைங்களுடைய திருமணம்லாம் முடியும் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தினை வெள்ளி திங்கக்கிழமை தோறும் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணேன். ஆமேன். உமக்கு சித்தம் இல்லாத எந்த மருமகளாவது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற உண்மையுள்ள ஆண்டவர். உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக பாரத்தோடு கூட பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களை பார்க்கும்போது நான் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது இந்த அம்மா மகளுக்காக ஜெபம் பண்ணுறான். மகள் கொட்டிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சரியா? இந்த 2 சம்பவத்திலையும் 100க்கு அதிபதியுடைய வீட்டிலையும் அதே போல் இந்த சிரோபேனிக்கா ஸ்திரீயினுடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் செய்த நன்மை வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்துல துணிக்க கிடைச்சா போதும், சின்ன சின்ன துண்டு கிடைச்சா போதும். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நம்ம பிள்ளைகளை நடத்துவா, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவா.